வணக்கம், நான் கவிதா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த சேனலை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுது. இது இல்லாமல் இன்னொரு சேனலும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது சமையல் சேனலு. அது ஓப்பன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமாக அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதோடய எக்ஸ்பீரியன்ஸும் இதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம என்ன ஆசைப்படுவோம், 1000 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாவே சப்ஸ்கிரைப்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஷார்ட்ஸில் தான் அதிகமாக சப்ஸ்கிரைப்ஸ்லாம் வருவாங்க. ஷார்ட்ஸ் போட்டாவே நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. சரி, ஓகே, 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அடுத்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம், வாட்ச் ஹவர்ஸ் தான். நம்மளுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும் இல்லையா, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம லாங் வீடியோ தான் பண்ணணும். நம்ம லாங் வீடியோஸ் போட்டால் தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம உடனேலாம் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வர முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நம்மளை யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல என்ன நம்ம சேனலில் நம்ம போட போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இல்லாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா நல்லா சமையல் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நல்லா பேசுவாங்க, ஒருத்தவங்க நல்லா வீடு க்ளீன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணி அதை தான் வீடியோஸாக போடணுன்றதை முடிவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வீடியோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போடவுடனே நம்ம வியூவர்ஸே வரமாட்டாங்க, வியூவர்ஸும் போகாது நம்ம சேனல்லாம். அதுக்கப்புறம் ஐயோ வியூஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மனசு உடஞ்சிடாமல் நீங்கள் வீடியோஸ் போட வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடாமல் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் வியூவர்ஸ் வருவாங்க வரல, சரி இது என்னோடய வேலை, இதை நான் என்னோடய ஒர்க்கை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. வியூவர்ஸ் வராங்க வரல, நீங்கள் ஒரு ஒர்க்கில் இறங்கிட்டீங்க, நான் அந்த ஒர்க்கை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் பாட்டுன்னு நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. உங்கள் வீடியோஸ் பிடிச்சவங்க கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ் பிடிச்சவங்க ஒவ்வொருத்தராக உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சேனலுக்குள்ளே வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலை வாட்ச் ஹவர்ஸு கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுவீங்க ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிறைய சேனலெலாம் நான் போய் பார்த்துருக்கேன். 1 மில்லியன் 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா 22K 25K 35K, அதாவது 25,000 35,000 அதிகபட்சம் 50,000 வியூவர்ஸ் தான் போகும். அதுக்கு மேலெல்லாம் போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 1.5 லட்சம் கிட்டத்தட்ட 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் 22,000 பேர் 23,000 பேர் தான் அந்த வீடியோஸை பார்க்குறாங்க. அப்போ மீதி பேர்லாம் ஏன் பார்க்குறதில்ல, அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறோன்னு நம்ம எல்லாருமே இப்போ ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுறோம் இல்லையா, ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுவோம், லாங் வீடியோவும் போடுவோம். இப்போ லாங் வீடியோவை பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க, ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க போய் லாங் வீடியோ பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாக எங்கே வராங்க, ஷார்ட்ஸில் தான் அதிகமாக வராங்க. ஷார்ட்ஸில் பிடிச்சி போய் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் போய் லாங் வீடியோஸ் பார்க்குறது கிடையாது. இதனால தான் நமக்கு வியூவர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே. இப்போ ஒரு சிலவங்களாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸே போட மாட்டாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல லாங் வீடியோ மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல வியூவர்ஸ் வந்திருக்கும். அவங்க 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 சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே அந்த வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. இப்போ ஷார்ட்ஸு லாங் வீடியோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறவங்களுக்கு அவ்வளோ வியூவர்ஸ் போகாது. ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் அந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. ஏன்னா மற்றவங்களாம் ஷார்ட்ஸை பார்த்து பிடிச்சி போய் தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸை போடுறத கம்மி பண்ணிக்கலாம். லாங் வீடியோஸ் தான் அதிகமாக போடணும். ஏன்னா நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னா லாங் வீடியோஸ் தான் நம்ம அதிகமாக போடணும். லாங் வீடியோஸ் தான் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரணும். நம்ம புதுசாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளை யாருக்கும் தெரியாது, நம்ம என்ன விஷயம் சொல்கிறோன்னு புரியாது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வீடியோஸ் போட 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 தான் நம்ம எந்த அளவுக்கு வீடியோஸ் போடுறோமோ அந்தளவுக்கு தான் வியூவர்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரமாக நமக்கு சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.